கர்ம வீரர் காமராசர் வாழ்ந்த மண் இந்த மண். காமராசர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களா, இன்னைக்கு தமிழ்நாடு, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் போன்ற மிக மிக பின்தங்கிய மாநிலமா இருந்திருக்கும். காமராசர் இங்கே முதலமைச்சரா வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலையும் கிடையாது, பள்ளிக்கூடம் சரியா இல்ல, கல்லூரிகள் எதுவும் கிடையாது. அவர் தான் கல்வி தந்தை காமராசர், கர்ம வீரர் காமராசர். மதிய உணவு அது கான்செப்ட் உலகத்துல வேற எங்கேயும் கொண்டு வரல, அவர் தான் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு தொழிற்சாலை BHEL திருச்சியில இருக்குது, ஆவடியில டேங்க் ஃபேக்டரி, பெரம்பூர் ரயில்வே ஃபேக்டரி, இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், இப்படி எல்லாம் NLC, பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது யாரு? காமராஜ் ஆட்சியில் தான். இவங்க திமுக ஒரு தொழிற்சாலை ஒன்னே ஒண்ணு கிடையாது. சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எல்லாம் யாரு கொண்டு வந்தா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராசர் கொண்டு வந்தார். நீர்ப்பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம்ஸ், 13 அணைகளை கட்டியது காமராசர் அவர்கள். அணைகள் 13 அணைகள். பாபநாச அணைகள், லோவர் பவானி அணையிலிருந்து, நம்ம வைகை அணையிலிருந்து, சாத்தனூர் அணையிலிருந்து, வீடூர் அணையிலிருந்து, KRP அணையிலிருந்து எல்லா 13 அணைகளை கட்டி அதற்கு திட்டங்களை வகுத்தவர் யாரு? மண்ணுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். காமராசர் வர்றதுக்கு முன்பு ஒரு சர்க்கரை ஆலை கூட கிடையாது, சுகர் ஃபேக்டரி ஒண்ணு கூட கிடையாது. பிறகு ஜப்பான் நாட்டில இருந்து வந்தாங்க, தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்ல. அவங்க வந்து 10 சர்க்கரை தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு திட்டம் வகுத்தார்கள். அதுக்கு பிறகு யாரோ பேசினாங்க, பிறகு அது எனக்கு சரியான முறையில தெரியல, உண்மையாலையான்னு தெரியல. ஜப்பான்காரன் லஞ்சம் கொடுக்க மாட்டான். ஆனா அதுல என்ன சொல்றாங்க, ஜப்பான்காரன் ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் 10% கமிஷன் கொடுக்குறேன், 10 ஃபேக்டரிக்கு 100% கமிஷன் கொடுக்குறேன்னு காமராஜ் கிட்ட சொன்ன மாதிரி அவன் சொல்லல, பட் அவங்க மூலமா அமைச்சர் மூலமா சொன்ன மாதிரி. அதுக்கு காமராஜர் என்ன சொன்னாரா, ஏன் 10 ஃபேக்டரி வேணாயா, அவங்க கொடுக்குற மிச்ச பணத்துல 11 ஃபேக்டரியை தொடங்க சொல்லு. இப்ப திமுக காரங்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான், ஒரு ஃபேக்டரிக்கு 40% கமிஷன். இதுதான் காமராஜருக்கும் உங்களுக்கு வித்தியாசம். 25,000 பள்ளிக்கூடங்களை திறந்தது யாரு? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். 25,000 பள்ளிக்கூடங்கள். ஆனா திமுக என்ன பண்றான் தெரியுமா, காமராசர் அவர்கள் திறந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறான். எவ்வளோ மோசடி இல்ல, எவ்வளவு துரோகம். இந்த துரோகத்தை மன்னிக்க முடியுமா? போன மாசம் 207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறான், அரசு பள்ளிக்கூடத்தை. இதுதான் மன்னிக்க முடியாத துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். காமராசர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அடித்தளத்தை கொடுத்துட்டு போயிட்டார். பவுண்டேஷன், அடித்தளம். ஒரு பில்டிங் கட்டணும்னா அடித்தளம் நல்லா இருந்தா தான் பில்டிங் நிற்கும். அதனாலதான் இன்னைக்கு யார் யாரோ ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா காரணம் யாரு? காமராசர் கொடுத்த அந்த அடித்தளம், நமக்கு பவுண்டேஷன். அதனாலதான். இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி எப்படி ஆடி போயிட்டேன்னா இவங்க நிர்வாகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகமா இவங்களுக்கு தெரியலமா, நிர்வாகம் என்னன்னு கூட தெரியாதவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க. ஆனா நிர்வாகம் என்னவென்று சரியான முறையில் நேர்மையான நிர்வாகம் கொடுக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசை, ஆதங்கம். திட்டம் தெரியுது, நிர்வாகம் தெரியுது, உணர்வு இருக்குது எல்லாம். ஆனால் அதிகாரம் மட்டும் இல்லை. நிச்சயமாக அந்த அதிகாரம் நீங்கள் கொடுப்பீர்கள், நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு சமூக நீதி தான் அடித்தளம். சமூக நீதினா என்ன? பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகத்திற்கு நிகராக வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம்தான் சமூக நீதி. அதை நிலைநாட்ட நீங்கள் எல்லோரும் வாருங்கள், பின்னால் வாருங்கள்.